நான் மக்களே ரெடியா இருக்கீங்களா? நாளைக்கு நடக்க போற விஷயத்துக்கு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா நமக்கு உண்மையா சொல்லப்போனா இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 105 நாட்கள் நினைக்கிறேன். 105 நாட்கள் இவனை போட்டு நம்மள அப்படி இரிட்டேட் பண்ணியிருக்கானு, அப்படி போர் அடிக்க வச்சிருக்கானு, ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணியிருக்கானு. இருந்தாலுமே அவ்வளத்தையும் ஃபேஸ் பண்ணி கடைசி இந்த மேடையில ஏத்தி அந்த கப்பை கொடுக்கறதுக்கு நம்ம சேதனை கையை தூக்குவார் தெரியுமா? அந்த ஒரு மூமெண்ட்டுக்காண்டி தான் மக்கள் எல்லாம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கும்போது இப்பவே கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. எப்பா ஏய் டக்கு டக்குன்னு எங்கப்பா எப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. இருந்தாலுமே நேத்துல இருந்து என்னால ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது. எப்படி மக்கள் வந்து ஒரு விஷயத்தை பயங்கரமா மிஸ் பண்றாங்க. ஒரு விஷயம் சொல்றதோட ஒரு நபர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து நேத்து அந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஏவி போட்டிருப்பாங்க. ஓகேவா, நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வீட்டுக்குள்ள ஏவி போட்டிருப்பாங்க. அந்த ஏவி பார்த்ததுல இருந்தே மக்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ ஜாக்லின் வீட்டுக்குள்ள வருவாங்களா ப்ரோ? ப்ரோ ஜாக்லின் ரிட்டர்ன் கடைசி நாளாச்சும் என்ட்ரி கொடுத்து ரிட்டர்ன் கூப்பிடுவாங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ ஜாக்லின்கான ஏவி ஏதாச்சும் போடுவாங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட டிஎம் என்னால பார்க்க முடிஞ்சு. நிறைய பேர் ஆக்சுவலா ஏகப்பட்ட பேர் இந்த ஆக்சுவலா எனக்கு டிஎம் பண்ணிட்டே இருக்காங்க, ப்ரோ அது ஏதாவது நடக்குமான்னு சொல்லிட்டு. நானும் என் சைடுல கேட்டு தான் பார்க்கறேன் அப்படி ஏதாச்சும் சம்பவம் இருக்குமா ப்ரோன்னு சொல்லிட்டு. பட் சின்னதா ஒரு துண்டு சீட்டு கிடைச்சிருக்கு. அந்த விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லலாம் சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்பதான் கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான ஷூட்டை பொறுத்தது ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு ஆக்சுவலா ஆஃப் டே ஷூட் எடுத்துருவாங்க. நாளைக்கு ஆக்சுவலாக நாளைக்கு தான் ஆக்சுவலாக கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே கூட்டு வந்து ஸ்டேஜில் நிப்பாட்டுற ஷூட் இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய போட்டியாளர்கள் இருக்காங்களா, ஸோ பழைய போட்டியாளர்கள்லாம் வச்சு டான்ஸ் ஆடுற விஷயங்கள், ஸோ ஒரு சில விஷயங்கள் பேசுறது அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஆக்சுவலாக ஆஃப் டேக்கான ஷூட் வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணிடுவாங்க. பட் அந்த ஆஃப் டே ஷூட்டில் ஜாக்லின் வருவாங்களா ப்ரோ, ஜாக்லின்கான ஏவி வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் விசாரிச்ச வரதுக்கு ஒரு சில நியூஸ் கிடச்சிருக்கு. பட் உங்களுக்கே தெரியும், பணப்பட்டி எடுத்துட்டு போனால் கண்டிப்பாக ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா சீசனுமே பணப்பட்டி எடுத்துட்டு போனாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த சாட்டர்டே சண்டேல அவங்கள கூப்பிட்டு அந்த பணப்பட்டியோட அவங்கள ஸ்டேஜில் நிப்பாட்டி அவங்கள பேச வச்சு அவங்களுக்கான ஏவி போட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. பட் இப்போ நம்ம கவனிச்ச வரதுக்கு ஜாக்லின் வந்து பணப்பட்டி எடுத்துட்டு போகல. கண்டிப்பா அது உங்களுக்கே தெரியும், ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் பணப்பட்டி எடுத்துட்டு போகல. பணப்பட்டி எடுக்க ட்ரை பண்ணி தோத்துட்டு போயிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க டாப் 6ல இருந்த ஒரு பேர், ஓகேவா. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்கள கூப்பிட்டு அவங்கள பேச வச்சு அவங்களுக்கான ஏவி போடுவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ என் சைடில் கேட்ட வரதுக்கு அதுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே நான் நம்புறேன், ஒரு சைடு எனக்கு ஹோப் இருக்கு. ஏன்னா மக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதுதான். மக்கள் வந்து நேத்து அந்த ஏவி பார்த்தோன்னே எல்லாருமே மிஸ் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? ஜாக்லின்கான ஏவி மட்டும்தான். எல்லாருமே அந்த 5 ஏவியை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இருந்தாலுமே அந்த 5 ஏவிலையுமே அதிகமா வந்த ஒரு நபர் யாருன்னா ஜாக்லின் தான். ஓகே, அதிகமா வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அந்த ஏவிலுமே கண்டிப்பா ஜாக்லின் இருப்பாங்க. இல்ல அது ஒரு ஃப்ரெண்ட் போர்ஷன்ல வந்தாங்களோ இல்ல ஆப்போனன்ட் போர்ஷன்ல வந்தாங்களோ, ஆனா கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு போர்ஷன் வந்து எல்லாருக்கான ஏவில இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மை, ஓகேவா. அது நம்மளால நோட் பண்ண முடிஞ்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மேபி கூப்பிட்டு அவங்கள வச்சு பேசுவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. அப்படி கூப்பிட்டு பேசி அவங்களுக்கான ஏவி போட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. அது பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த டீம் மேல ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வந்து டெய்லி ஒரு ஏவி போட்டுட்டு இருக்காங்களா, வீட்டுக்கு வந்து ஆக்சுவலா டெய்லி ஒரு ஏவி போடுறாங்க. முதல் நாள் வந்து டாஸ்க்குக்கான ஏவி போட்டாங்க. அப்ப நேத்து வந்து ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஷிப்கான ஏவி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஏவில எல்லாம் அதிகமா ஜாக்லின்கான போர்ஷன் கட் பண்ணப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் மட்டும் தான் அப்படி ஃபீல் பண்றேனான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து எனக்கு ஆக்சுவலா டீம் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரோ ஜாக்லின்கான கிளிப்பே இல்ல ப்ரோ, வீட்டுக்குள்ள அவங்க நிறைய டாஸ்க் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்திருக்காங்க, பட் ஜாக்லின்கான கிளிப் பெருசா அந்த ஏவில இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அது எதுக்குன்னே தெரியல. இது ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, ஏவில வேணும்னு கட் பண்ணிருக்காங்களா இல்ல வந்து ரேண்டமா கட் பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற நமக்கு சுத்தமா ஐடியா இல்ல, ஓகேவா. பட் இருந்தாலுமே ஒரு சின்ன ஹோப் இருக்கு, கண்டிப்பா ஜாக்லின் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஜாக்லின் வந்து டாப் 6ல இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு டாப் 3ல வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஓகேவா. அவங்க ஆல்ரெடி ஓட்டிங்லயுமே டாப் 3 தான் இருந்தாங்க. டாப் 3ல இருந்து ஒரு பிளேயருக்கான ஏவி மிஸ் ஆகும்போது நமக்கே கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ஏவி இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் நம்புங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆக்சுவலா என்னென்ன ஷூட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நேத்தே நம்ம போட்டியாளர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. அதாவது நேத்து ஷூட்ல இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு 6-7 இன்னைக்கு லைவ்ல இருந்து வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே வந்துருவாங்க, அதாவது பழைய போட்டியாளர்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஸோ அவங்களுக்கான ஷூட் தான் ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கும், ஓகேவா. இன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்களுக்கான ஷூட் தான் இருக்கும். அவங்கள வச்சு டான்ஸ் ஆட விடுறது, பேச விடுறது அப்படின்னு மாதிரி சம்பவங்களை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஷூட்லாம் இன்னைக்கு எப்படியும் எனக்கு ஈவினிங் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கான அப்டேட் வந்து ஈவினிங் கிடச்சோன்னு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓட் லிஸ்ட்லேயும் பயங்கரமான சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்குது. சேஞ்சஸ்னா வின்னர்ல சேஞ்ச் இல்லை, வின்னர் கண்டிப்பாக சீல் தான், ஓகேவா. வின்னர் வந்து மாறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரன்னர் அப்ல பயங்கரமான குழப்பம் இருக்குன்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன் ப்ரோ, விஜய் விஷாலுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பயங்கர போட்டி போயிட்டு இருக்கு ப்ரோ. இதில் யார் வந்து மேலே வருவா யார் கீழே போனே தெரில. கடைசி நாட்களில் யாருக்கெல்லாமோ ஓட்டுகள் பிச்சு எங்கெல்லாமோ வந்துட்டு இருக்கு.
ஸோ யாருக்கெல்லாம் ஓட்டுகள் பிச்சு பிடிங்க எங்க இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ யாரு வேணா ரன்னர் அப் ஆக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, அஃபீஷியல் அப்டேட் கிடைச்சோன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று நைட் ஆக்சுவலாக ஓட்டிங்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ யார் யார் என்னென்ன பொசிஷன்ல இருக்கா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும். ஒருவேளை ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள இருந்து, அதாவது அந்த அந்த பணப்பெட்டி டாஸ்க் இருக்குல்ல, அந்த பணப்பெட்டி டாஸ்க்ல அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த வீட்டுக்குள்ள சேர்ந்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் டாப் 2 வந்திருப்பாங்கன்னு சொல்லி தோணுது. எப்படி அந்த 8 லட்சம் ரூபாய் பணப்பட்டியை மட்டும் ஜாக்லின் ரொம்ப தெளிவா உள்ள எடுத்துட்டு வந்து சேஃபா சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜாக்லின் வந்து டாப் 2 வந்திருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் அந்த டாஸ்க் தான் வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கான ஓட்டை தீர்மானம் பண்ணிருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த டாஸ்க்கை நீங்க முயற்சி பண்ணி ஓடி போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கான ஓட்டுகள் எகிருது. அது என்னால ஓப்பனா பார்க்க முடிஞ்சு. விஜய் விஷாலுக்கு பயங்கரமான ஓட்டு வந்துச்சு, ரயானுக்கு வந்துச்சு, பவித்ராக்கு வந்துச்சு. ஸோ இவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஓட்டு வந்துச்சு. முக்கியமா முத்துக்குமாரனுக்குலாம் தாறுமாறான ஓட்டுகள். ஏன்னா அவன் தான் அந்த டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த டாஸ்க் நிறைய பேருக்கான ஓட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கனால மேபி இது வந்து நான் ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். மேபி ஜாக்லின் அவர்கள் அந்த டாஸ்க்கை மட்டும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கான ஓட்டுகளும் பயங்கரமா எகிரி இருக்கும். ஜாக்லின் வந்து டாப் 2 வந்திருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டாஸ்க் ஆடணும் சொல்லிட்டு ஜாக்லின் ரொம்ப ஆசைப்பட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியிருந்து மக்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா இது அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதான்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மக்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. எல்லாமே என்னோட கெஸ் தான். ஸோ ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் டாப் 2 வந்திருப்பாங்க. எல்லா பொசிஷனும் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் இருந்தாலுமே அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அதான் சொல்றேன், யாருக்கோ விரிச்ச பொரியல யாரோ போய் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. சிம்பிளா ஓப்பனா சொல்லப்போனா அந்த ட்ராப் வந்து முத்துக்குமாரனுக்கு வச்சது. ஓகேவா? அந்த ட்ராப்ல முத்துக்குமாரன் ஃபர்ஸ்டே போய் அந்த ட்ராப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆஹா இது ட்ராப்டா, இதுக்கப்புறம் இங்க போக கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா கேம் ஆட ஆரம்பிச்சான். ஓகேவா? ரொம்ப தெளிவா கேம் ஆட ஆரம்பிச்சான். மத்த எல்லாரும் அதுக்கப்புறம் பொறுமையா ட்ரை பண்ணி அப்படி மாட்ட ட்ரை பண்ணாங்க. பட் தப்பிச்சு வந்துட்டாங்க. பவித்ரா மாட்ட வேண்டியதுதான், ஒரு செகண்ட்ல தப்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யா ரொம்ப ஈஸியா மாட்ட வேண்டியது நல்ல வேளை பேக் அடிச்சாங்க. ஜாக்லின் இந்த விஷயத்தை எதையுமே பண்ணாம நான் நேர்மையா அந்த கேம் ஆடுன்னு சொல்லிட்டு ஃபுல் உழைப்பு போட்டு மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஒருவேளை ஜாக்லின் திரும்பி வந்திருந்தா நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி தான் கலாய்ச்சிருப்பான்னு எனக்கு தான். ஒருவேளை ஜாக்லினும் சௌந்தர்யா மாதிரி திரும்பி வந்திருந்தா நீங்க எல்லாம் கலாய்ச்சிருப்பீங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா சௌந்தர்யாவை போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க, அப்போ ஜாக்லின் வரும்போது ஜாக்லின் கண்டிப்பாக கலாய்க்க தான் செஞ்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை கிடையாது. அவங்க மட்டும் தான் கரெக்டுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஜாக்லின் அவங்களுக்கான முழு உழைப்பை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. அதனால ஏவி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட் தான். என்னால் 100% சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கான கருத்து. ஓகேவா? இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறது எனக்கான கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இன்னொரு மோசமான ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். அந்த கொஸ்டின் நான் கேட்கக்கூடாதான் இப்போ, இருந்தாலும் நான் சும்மா கேட்குறேன். என்னன்னா இப்போ வந்து வீட்டுக்குள்ள ஒரு டாப் 5 இருக்காங்கல்ல, அந்த டாப் 5 என்ன பொறுத்தவரை டிசோ தான். ஓகேவா? அந்த டாப் 5 கண்டிப்பாக என்ன பொறுத்தவரை டிசோ ஏதோ ஒன்று பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு என்ன கொஸ்டின்னா, உங்க மைண்ட்ல ஒரு டாப் 5 இருப்பாங்கல்ல, ப்ரோ இங்க வந்து தீபக் இருந்திருக்கலாம், ப்ரோ இந்த இடத்துல மஞ்சரி இருந்திருக்கலாம், ப்ரோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அவர்கள் இருந்திருக்கலாம், ப்ரோ இந்த இடத்துல பார்த்தா ஜாக்லின் இருந்திருக்கலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கும்ல. அப்படி என்னென்ன கெஸ் வச்சிருக்கீங்க? உங்களுக்கான அந்த டாப் 5 யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கான ஷூட்ல வந்து 2 பேர் தூக்கிடுவாங்க. டாப் 3 மட்டும் தான் மேல போக போறாங்க. சோ டாப் 3 யார் அப்படிங்கறத கூடிய சீக்கிரமா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். உங்களுக்குள்ள ஒரு டாப் 3 இருப்பாங்கல்ல, இப்போ இருக்க அந்த 5 பேர்ல ஃபர்ஸ்ட் அந்த உங்களுக்குள்ள இருக்க அந்த டாப் 5 சொல்லிருங்க. அதாவது எவிட்டா எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சும்மா சேர்த்து வச்சு ஒரு டாப் 5 சொல்லிருங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருக்க அந்த 5 பேர்ல யார் அந்த டாப் 3 இருப்பான்னு சொல்லி நீங்க ஒரு கெஸ் போட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.